ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு அருமையான பால் பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு திராட்சை நல்லா உப்பி வரணும். திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை எடுத்தாச்சு. அதே நெய்யில் ஒரு பாக்கெட் சேமியா வறுத்த சேமியா தான். இதை அப்படி உடச்சி விட்டு அப்படியே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் லேசாக நெய் ஊற்றி வறுக்கிறதுல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய இந்த ப்ரௌன் கலரில் வறுத்துட்டா போதும், எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ பாயசம் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பால் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி, இந்த பாதாம் கூட 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீனி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வறுத்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். சேமியா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா பால் காயறதுக்குள்ளே சேமியா சேர்த்தோம்னா பால் திரண்டுரும். பால் பச்சையாக இருக்கும்போது சேர்த்துக்கிடக்கூடாது. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேமியா சேர்க்கணும். சேமியா வெந்துருச்சு. இந்த அமைக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சேமியா வெந்துருச்சு. பாதாம் ஏலக்காய் இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாதாம் ஏலக்காய்லாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு லேசாக டேஸ்ட்டுக்காக. ஃபைனலாக நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அதான் நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.